வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா ஒன்றும் பண்ணலை. இந்தியா வந்து இன்னைக்கு செமிமையில் ஆடப்போகுது சவுத் ஆப்பிரிக்காவுடைய இங்கிலாந்தோடைய தெரியல. ஆனால் மேட்ச் தரமான மேட்சாக தான் இருக்கு நண்பர்களே. மேட்ச் வைக்கல் தரமாக இருக்கு. இந்த பீக்கங்க எப்படி தரமாக இருக்கோ அதே மாதிரி மேட்ச் தரமாக இருக்கும். நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி, இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா பழைய குழம்பு. நேற்று காலையில் எடுத்த சிக்கன் குழம்பு, பழைய குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கா. இதை சொல்லி போடலாம், சுட சுட புது நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லலாம். எதுக்கு போய் சொல்லிட்டு அப்படி நம்ம என்னத்த வியூஸ் வந்து நம்ம என்ன சம்பாதிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. பழைய குழம்பு இந்தா உள்ள பழசுதான். நல்லா இருக்கும். பழைய குழம்பு இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் போல. நல்லா இருக்கும். பழைய இட்லி குழம்பு, இட்லிக்கு சுட சுட இட்லிக்கு பழைய பிராய்லர் குழம்பு, பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழியாக கிடையாது. பொய் சொல்லக்கூடாது. ஆனால் என் முன்னாடி சொல்கிறா, இப்போ வச்சுன்னு சொல்லியா அப்படின்ட்டு. நான் சொல்ல மாட்டேன். அது தேவை எனக்கு. அப்புறம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனால் பழைய குழம்பு டேஸ்டாக தான் இருக்கு. இந்த வேலுங்க படிக்கும் மாற்று கருத்தே கிடையாது. உண்மையுமே சொல்கிறேன், இந்தியா வேர்ல்டு கப் அடிக்குது இன்னைக்கு. எல்லாரும் நம்ம சாப்பிட்டீங்களா? வேலைக்கு போயிட்டீங்களா? வாரத்தில் முதல் நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை. எல்லோரும் வேலை வெட்டிக்கு போங்க, ஓகேங்களா? அப்புறம் ஒரு குறிப்பாக நியூஸு, வர்ற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி 6ஆம் தேதியா? 6ஆம் தேதி நம்ம விமல் சார், கேலக்ஸி ஸ்டார் விமல் சார் நடித்த வடம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் வடத்தை பாருங்கள். வடம்ன்றது வந்து நம்ம கலாச்சாரத்தை மையமாக வச்சு எடுத்த படம், ஜல்லிக்கட்டை. அதனால் எல்லோரும் போய் பாருங்கள், படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு அடுத்து அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற படம் வந்து ஏழாம் பொருத்தம். அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் நண்பர்களே. அதனால் போய் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. உண்மையிலே இந்த சுட சுட இட்லிக்கு இந்த பழைய சிக்கன் குழம்பு வெக்காளி செம்ம டேஸ்டாக இருக்குது நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. நீ சாப்பிட்டியா? ஏதா சாப்பிட்டியாதா? இனிமே தான் சாப்பிடணும். எது எப்படியோ சாப்பிட்றோம். நம்மளுக்கு லைவில் கிஃப்ட் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய காலை வழியிலே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அண்ணே கோழிக்கால் வீடியோ போடுங்க, கோழிக்கால் வீடியோ போடுங்க. ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணுறீங்க, நீ லவ் டார்ச்சர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆகையினால இதுக்கு அடுத்த வீடியோ கோழிக்கால் வீடியோ தான், வேறு வழியே இல்லை.
ஏன்னா இந்த கை அரிக்குது, எதனாலும் தெரில. நீங்கள் உசுரே போனாலும் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்காக போட்டோம். விளையாட்டு சொல்கிறேன் நம்மளே, என் உயிரே போனாலும் அது என்னுடைய ஃபாலோவர்ஸுக்காக போட்டோம். நான் ஒருத்தர் மாதிரி நடிப்புக்கோ பொய்யோ சொல்லலை, உண்மை தான் சொல்கிறேன். நீங்கள் விரும்பி கேட்டால் நான் சாப்பிட்டு அதுவும் எனக்கு நோய் வந்துச்சுன்னா பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். கோழிக்கால் வீடியோ இன்றைக்கி போடுறோம். இன்றைக்கி மத்தியானம் வெங்காயத்தை விட்டு கோழிக்கால் வாங்கிட்டு வரேன், போட்டு நொறுக்குறேன் இன்றைக்கி வீடியோவில். அடுத்த வீடியோ எல்லோரும் எதிர்பார்த்துருக்கோம். நம்மளே வெயிட்டிங். கரெக்டாக 2:30 மணிக்கெல்லாம் வீடியோ ரிலீஸ் ஆகிடும். வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நச்சு போய் கோழிக்கால் வாங்குகிறோம், உரிக்கிறோம், வாட்டுறோம், குக்கர் வச்சு ஒரு ஏற்ற சொல்லுண்டு உனக்கும் தரண்டி பாப்ப உன்னை விட்டு கூட திங்கிறேன் குச்சு குச்சுண்டு மாறி வந்தாலும் வந்துடுவேன். எனக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் தரேன் அன்னைக்கு. உண்மையிலே போல சுட சுட சோத்துல இந்த கோழிக்கால் கிரேவியை ஊற்றி குட்டுக்கள் புனைஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா இருக்க டேஸ்ட் இருக்க டாடா. இதுவுமே நல்லா இருக்கு. பீஸ் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு எலும்பாக கிடக்கு. அப்படி கறியப்படம் திண்டிங்க தானே. மறுநாள் வரைக்கும் சட்டிக்குள்ளே கிடக்கும். அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு வைக்கணும்ல. இருக்கவங்க முதல்ல நல்லா சாப்பிடணும், அப்போதான் அடுத்தவங்களுக்கு பார்க்க முடியும். கரெக்டா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 4ஆம் தேதி, இது புதன்கிழமை. சும்மா ஜாலி சொல்லலா. என்னது நான் பைத்தியம்னா என்னை கட்டணும் பைத்தியம் நீ. அப்பப்ப பைத்தியம் மாதிரியே பேசுறாரு நண்பர்களே. இன்னைக்கு வச்ச குழம்பு நேற்று வச்ச குழம்புன்றாரு, புதன்கிழமைய பிடிச்சிக்கிட்டு திங்க கிளம்புன்னு சொல்றாரு. இவருக்கு முத்திடுச்சு, பைத்தியம் முத்திடுச்சு. இது இன்னைக்கு வச்ச குழம்பு சிக்கனா மனசாரத்துக்கு ஜெயகாந்த் சார் மாதிரி கம்மால கிளீஸ் தொங்குடுங்க நண்பர்களே. இந்த மீசமணி எப்பயும் பூஜை மாட்டேன்னு தெரியும் நண்பர்களுக்கு. மீசமணியே போய் சொல்ல மாட்டார்னா மீசமணி ஒய்ஃபு போய் சொல்லுவாங்களா நண்பர்களே? நண்பர்களே கேவலமாக போயிடுது. நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு வச்சேன் அவரை நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. பழைய உள்ள மாதிரி என்னைக்கும் நல்லா இருக்கா. மறுபடி நண்பர்களே இந்த சட்டியை பாருங்க, எவ்வளவு எத்தனை சூடு பண்ணிருக்காங்க. சாப்பிடக்கூடாது நண்பர்களே, அவருக்கு கறியை போட்டு வச்சோம்னா கறியாத இருந்துப்பாரு. அதனாலதான் கறியே போடாம வெறும் இதை வச்சு காய வச்சு கொடுத்தேன். வேற எதை வச்சுருக்க நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. நீ சந்தையா
நீட்டாக நம்ம சாப்பிட முதல் நம்பர் எடுக்கிறோம். அப்புறம் யார் வந்து எடுப்பா? முந்தியெல்லாம் முன்னாடி எவ்வளோ அப்பப்பெல்லாம் எதிர்த்து பேசுகிறான். இல்லை யார் வந்து எடுப்பா? ஓகே விடு. ஓகே நண்பரே, என் நிகழ்ச்சியை தொகுத்து லட்சுமி ஸ்டோர் ஊமச்சியோட மதுரை 14. தொடர்ந்து உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றைக்குமே அடிமை தான். நிறைய பேர் கேட்டீங்க கோழிக்கால் வீடியோ போட்டு. நெக்ஸ்ட் வீடியோ கோழிக்கால் வீடியோ தான். ஓகேங்களா? அடுத்த வீடியோவை அந்த வீடியோக்கு அடுத்து வரும். எல்லோரும் எதிர்பார்த்துருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ரூன்னு வந்துட்டுங்க. சு